ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருவேற்காட்டில் இருக்க தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு தான் நாம் வந்திருக்கோம். வழியெங்கும் கடைகள் அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே உள்ளே போனோன்னா கோவில் கோபுரம் இங்கேருந்தே தெரியுது. இது வந்து ஒரு சின்ன இடம் தான், ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்க கோவில் தான். ஆனால் இங்கே இருக்க அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க, ரொம்பவே பிரசித்தி பெற்றவங்களும். வாங்க போய் தரிசனம் பண்ணலாம். கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து கோவிலில் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால என்ட்ரன்ஸ்லேருந்து நம்மளை உள்ள விடல, நம்ம சுற்றிட்டு வேறு வழியாக தான் வர்ற மாதிரி இருக்குது. கோவில் கோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளோஸ்டு. அதனால் நம்ம சைடில் நாம் வந்த நேரம் சரியில்லை போல இருக்குது. குளம் இதுவுமே வந்து ரொம்பவே க்ளீனாலாம் இல்லை, பட் ஓகே, எல்லாமே ஒர்க் முடிஞ்சால் மேபி சூப்பராக இருக்கலாம். இப்போ இந்த குளத்தை அப்படியே ஒரு சுற்றிக்கிட்டே உள்ளே போனோன்னா நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். வாங்க போவோம். உள்ளே வந்தாச்சு. கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்தது ஒரு டியூஸ்டேன்றதுனால அம்மன் கோவில் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ க்யூவில் வெயிட் பண்ணி அம்மன் தரிசனம், ஆக்சுவலாக மூலவரோட சிலையை வந்து வெளியே தான் வச்சுருக்காங்க. அங்கேயே தரிசனம் பண்ணிவிட்டு நாம் கிளம்புவோம். என்னால் உள்ள சாமியெல்லாம் இதுக்கு மேலே காட்ட முடியாது. தரிசனம் பண்ணிவிட்டு கருமாரி அம்மனை எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்டுட்டு நாமளும் ஃபேமிலியோடு கிளம்பிடுவோம். கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது கடைசியாக இங்கே பார்த்திங்கன்னா மரச்சிலை அம்மன் சிலை இருக்குது. இங்கே அம்மனுக்கு வந்து பணமாலை செலுத்தியிருக்காங்க, நிறைய காசுலாம் வந்து உள்ளே போட்டிருக்காங்க. இது என்ன ஐதீகம்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் இந்த அம்மனுக்கு மரச்சிலை அம்மன் அப்படின்ற பேர் அப்படின்றதும் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது இதை பற்றி தெரிஞ்சால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அம்மன் தரிசனம் முடிஞ்சதும்